ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு 2 கேஜில வந்த 2 டயருக்கான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஆர்டருங்க. ஸோ இதுக்கு தேவையான பேட்டரை ரெடி பண்ணி மொத்தமாக 3 டின்ல போர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 8 இன்ச்சு டின்னும் 1 பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு டின்னுமா எடுத்துக்கிட்டேன். ஓவராலாக டாப் அண்ட் பாட்டம் டயர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 4 லேயர்ஸாக தான் நான் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்குவேன். 8 இன்ச்சு டின்ல உள்ளதையுமே வந்து 2 டின்ல உள்ளதையுமே 2 லேயராக எடுத்துக்குவேன். அதே போல தான் 6 இன்ச்சு டின்ல உள்ளதையுமே 4 லேயர்ஸாக தான் கன்வெர்ட் பண்ணுவேன். ஸோ எதுக்காக இப்படி பண்ணுறதுன்னா, கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டயரில் வந்து நல்ல ஒரு ஹெவியான வெயிட்டை பாட்டமுக்கு கொடுத்து டாப் டயருக்கு போகும்போது நம்ம வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக கொடுக்கும்போது தான் அது சேஃபாக இருக்கும். ஸ்டாக்கிங்கும் நம்மளுக்கு வந்து சேஃபாக இருக்கும். கஸ்டமர் கொண்டு போய் அவங்க கட் பண்ணுற வரைக்குமே கூடுமான அளவு அந்த கேக்கில் எந்த வித டேமேஜுமே வரவே வராது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கிறதுங்க. எப்பவும் பண்ணுற மாதிரி தான் கேக்கெல்லாம் நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டு அது கூலானதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. டயர் கேக்கை பொறுத்த வரைக்குமே க்ரம் கோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெவியாக கொடுத்து ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் பக்கம் ஃப்ரிட்ஜில் நல்லா செட் பண்ணி எடுத்துட்டு தான் அதனுடைய ஃபைனல் ஒர்க்கே நம்ம பார்க்கணுங்க. ஸோ இதனுடைய அவுட்லுக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத செகண்ட் வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.